ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பூஜா. வெல்கம் டு ஜேபி சேனல் நம்பர் 1. நம்ம வந்து ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஏதாச்சும் ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது வாட்டர் மெலன் இருந்துச்சு. இப்போ நம்ம வாட்டர் மெலன் வச்சு தான் ரெசிபி பண்ண போகிறோம். நாங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். எங்கள்கிட்ட இருக்க இந்த வாட்டர் மெலன் தான் இப்போ நம்ம வந்து பீஸ் போட போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குத்திக்கலாம். ஓகே, இப்போ இந்த வாட்டர் மெலன் பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த வாட்டர் மெலனை பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். அப்படியே ஒரு கையில் அப்படி குத்தி மாஸ்டர் ஷெஃப் மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வாட்டர் மெலனை பீஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து வாட்டர் மெலனை ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சியை ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மிக்சியை கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சி கழுவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த மிக்சியில் வந்து வாட்டர் மெலனை நிரப்பிக்கலாம், ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாங்க ஃபஸ்ட்டு வாட்டர் மெலனை எடுத்துக்கலாம். இப்போ மிக்சி கேப்பை திறந்து வாட்டர் மெலன் கொஞ்சம் கொஞ்சமாக போடாமல் எல்லாத்தையுமே வந்து போட்டுக்கலாம். நான் வந்து இவ்வளோ தூரம் போட்டால் மிக்சி வந்து தூக்கி எடுத்துக்கும், அதனால் நான் வந்து எடுத்துக்கிறேன். நான் வந்து இவ்வளோ தூரம் போட்டுக்கிறேன். இவ்வளோ தூரம் போட்டு இதில் வந்து சுகர் ஆட் பண்ணணும். சுகருக்கோசரம் நம்ம வந்து எடுத்துருக்கோம். நம்ம சுகர் டப்பாலேருந்து நாட்டு சக்கரை தான் எடுத்துருக்கோம். நாட்டு சக்கரை போட்டு விட்டு அது லைட்டாக தான் போட்டிருக்கேன் நாட்டு சக்கரை. அதுக்கப்புறமேட்டு அதை கேப்பை மூடிட்டு, நாட்டு சக்கரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அதனால நான் நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து டப்பாவை மூடி செட் பண்ணிடலாம். அதேமாரி சின்ன பசங்க யாரும் மிக்சி கிட்ட போகக்கூடாது. நான் இப்போ அதேமாதிரி சின்ன பசங்க நீங்கள் யாரும் மிக்சி கிட்ட போகாதீங்க, நான் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அந்த ஜூஸை நம்ம புழிஞ்சு எடுக்கும் போது அதில் அந்த சார் தனியாக எடுக்கலாம், அந்த சக்கையை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து வைங்க. நான் அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் சொல்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஜூஸை வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அந்த கேப்பை வந்து கழட்டிக்கலாம். கேப்பை கழட்டியாச்சு. இப்போ அதை வந்து இதில் வந்து ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். இதை வந்து ஒரு ஜல்லிக்கரண்டியால் நல்லா கிண்டி இல்லை அரையாமல் இருக்கிற அந்த பழத்தை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். பாருங்க, எடுத்து இதில் போட்டுக்கலாம். இதை வந்து கலக்கிக்கலாம். ஓகே, நம்மளோட ஜூஸ் ரெடி. இப்போ வந்து இந்த ஜூஸை வந்து ஒரு டம்ளரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த வாட்டர் மெலன் ஜூஸில் ஊற்றிக்கலாம். நம்மளோட ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அந்த நாட்டு சக்கரோட அந்த வெள்ளை டேஸ்ட்டும் இந்த தர்பூசணி டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.